வணக்கம். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை எதிரே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் 3 நாட்களாக பணி நிரந்தரம் செய்யக்கோரி செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டம். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் MRB செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி 3 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் செவிலியர்கள் சங்க ஊழியர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கலாம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஸ்டெல்லா. போராட்டமானது ஒரு நாள் கடந்து 3ஆவது நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டமானது ஒரு வாழ்வாதார போராட்டம். வாழ்வாதார போராட்டம் என்பது தங்களுடைய பணி சுமை அதிகமாக உள்ளது. பணிக்கேற்ற ஊதியம் ஏற்ற ஊதியம் வழங்கப்படவில்லை. ரொம்ப இதாக பேசணும்னா இரவு பணின்னு வரும்போது இரவு பணியில் அவங்க மொத்த வேலையை அவங்க தான் செய்கிறாங்க. ஒரு கடைநிலைகளுடைய பணியிலிருந்து, ஒரு மருந்தாளர் பணியிலிருந்து, மருத்துவர் பணியிலிருந்து செவிலியர் ஒருத்தர் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு வருகிற பப்ளிக்கு அந்த காலையில் டியூட்டி முடிச்சுட்டு போயிடும். காலையிலேருந்து 4 மணிக்குள்ளே. அதுக்கப்புறம் இரவு பணி 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் செய்ய பணி மகத்தான பணி. இந்த மகத்தான பணியை ஒத்துமொட்ட பணியை செஞ்சிட்டோம். சரியானபடி ஊதியம் இல்லைன்னா அது சரியான ஒரு இது கிடையாது. நம்பிக்கை துரோகம். நிச்சயமாக இந்த போராட்டம் நிச்சயமாக வென்றெடுக்கும். ஒன்றுபட்ட போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 3000 செவிலியருக்கு மேலாக நிச்சயமாக போராட்டம் வெல்லும். அனைத்து பொது சுகாதாரத்துறை அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து போராட்டம் பெரிய அளவில் நடைபெறும் போது நிச்சயமாக நாங்கள் அனைவரும் கலந்து கொள்வோம். போராட்டத்தை வெற்றியடை செய்வோம். செவிலியர்களுடனான நிலைமையை மாற்றமடைய செய்வோம் என்று பொது சுகாதாரத்துறையுடைய கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கி MRB செவிலியர் சங்கத்தின் 3 நாள் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. அவங்களுடைய உடனடியாக அவங்க கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். அவங்களோட அந்த கோரிக்கை என்பது பெரிய கோரிக்கை. அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பது கோரிக்கை வைத்து இன்றைக்கி 3 நாள் கட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக நாங்கள் பொது சுகாதார கூட்டமைப்பு சார்பாக கூறுவது அவங்களுடைய அழைத்து பேசி அவங்க கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லைன்றால் பொது சுகாதார கூட்டமைப்பு சார்பாக நாங்களும் களத்தில் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.